தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். நம் இறைவன் இரக்கம் புரிவாராக. அவர் இக்குழந்தைகளை காப்பாராக. ஆண்டவரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். எம் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18. சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளை அழைத்து அவள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரை விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இறைவனின் திருமகனே, கால எல்லைக்குள் குழந்தையாயிருக்க நீர் திருவளம் கொண்டு அந்த பருவத்துக்குரிய மாசற்ற தன்மையை அன்பு செய்து உம்மிடம் அந்த குழந்தைகளை அன்புடன் அரவணைத்து ஆசீர்வதித்தீரே. மாசிலா குழந்தைகளுடைய திருவிழாவிலே இதோ திருமுன்னால் கொண்டு வரப்பட்டிருக்கும் இக்குழந்தைகளை ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, வயதிலும் ஞானத்திலும் அருளிலும் இக்குழந்தைகள் வளர்ந்து உமக்கு என்றென்றும் ஊழியம் செய்யவும் சிறப்பாக தங்களது வாழ்வால் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் இந்த குழந்தைகளை தேர்ந்து கொள்வீராக. அன்பான ஆண்டவரை, சிறப்பாக சிறுவர்களை என்னிடம் அறவிடுங்கள், தடுக்க வேண்டாம், அவர்களின் கடவுளின் அரசு இத்துகிறே என்று சொன்னீரே. ஆண்டவரே, சிறப்பாக எங்கள் ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் நீர் உமது வல்லமையுள்ள அருளினால் ஆசீரினால் பொழிந்தருளும். திருச்சபையும் இவர்களது பெற்றோரும் காண்பிக்கும் விசுவாசத்தையும் பக்தியும் பார்த்து இறைவனுக்கும் மனிதர்களுக்கு முன்பாக நிறைவான ஆசீர்வாதத்தை இக்குழந்தைகளுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, இக்குழந்தைகளுக்கு நீர்தாமே ஆசீரை கொடுக்கக்கூடிய நீர் எந்தவித தீங்கும் வாதையும் நோய் நொடியும் நெருங்காத வண்ணம் ஆண்டவரை நீர் பாதுகாத்தருள்வீராக. ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்துவை குழந்தையாக கண்ட நீர் அந்த குழந்தையை நீர் எல்லா தீங்கிலிருந்து காப்பாற்றியது போல ஆண்டவரே, எங்கள் ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் நீர் நிறைவாக காப்பாற்றியருளும். விடுதலை பயண நூலிலே மோயிசனை நீர் நிறைவாக பாதுகாத்தது போல ஆண்டவரே, இந்த குழந்தைகளையும் பாதுகாத்தருளும். இவர்களுடைய திட்டம் இதோ உம்முடைய மாட்சிமையால் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இவர்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கின்றீர். இந்த திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு தங்களை முழுவதுமாக சிறு குழந்தையிலிருந்தே அர்ப்பணிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, இவர்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியின் காரணிகளாக, சந்தோஷத்தின் காரணிகளாக செல்ல ஆசீர்வதித்தருளும். இந்த சிறு குழந்தைகளுடைய பெற்றோர்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, இந்த சிறு குழந்தைகளை கவனிக்கக்கூடிய அவர்களது வாழ்வு உயர்த்தப்படுவதாக. அவர்களும் நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறுவாராக. ஆண்டவரே, நீர் இவர்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்த்துவதற்கு இவர்களுடைய வல்லமையான காரியத்தை நீர் வெளிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் மாசிலா குழந்தைகளுடைய திருவிழாவிலே இக்குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து எந்தவித நோயும் வாதையும் நெருங்காத வண்ணம் இவர்களை பாதுகாத்து சிறப்பாக இவர்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தங்களது வாழ்க்கையால் மகிழ்ச்சியை கொடுக்கவும், சிறப்பாக இந்த குழந்தைகள் வளருகின்ற பருவத்திலே ஆண்டவர் தாமே உறுதுணையாக இருந்து ஞானத்தையும் அறிவையும் வலிமையும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி இந்த குழந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.